ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். விலங்குலகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா 2. அட்டையினுடைய விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரிடினேரியா கிரானுலோசா. முயலினுடைய விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ். அட்டையின் வகைப்பாட்டு நிலையினை பொறுத்துக. தொகுதி ஆன்சர் வலைதசை புழுக்கள். 2வது வகுப்பு ஆன்சர் ஹிரிடினியா. 3வது வரிசை ஆன்சர் நேத்தோப் டெலிடா. அடுத்து பேரினம் பார்த்திங்கன்னா ஹிரிடினேரியா. சிற்றினம் கிரானுலோசா. ஹிரிடினேரியா கிரானுலோசா. இந்திய கால்நடை அட்டை எங்கு வாழ்கிறது? ஆன்சர் நன்னீர் குளங்கள். மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கி ஓரஸ் வகையினம் எது பார்த்திங்கன்னா அட்டையானது எத்தனை சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது? ஆன்சர் 35 சென்டிமீட்டர். மெட்டாமெரிசிக் அண்ட அமைப்பு எதன் உடலில் காணப்படுகிறது? ஆன்சர் அட்டையின் உமிழ்நீரில் இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் டேஷ் என்ற பொருள் உள்ளது. ஆன்சர் ஹிருடின். அட்டையின் உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் எத்தனை இணை கண்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அட்டையின் உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதியான தீனிப்பை எத்தனை அறைகளை கொண்டது? ஆன்சர் 10 அறை. அட்டை கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளிடமிருந்து எதனை உணவாக பெறுகிறது? ஆன்சர் இரத்தம். கீழ்கண்டவற்றுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஃபஸ்ட்டு காது இல்லை, அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. 2 முதல் 10 சிறிய கண்கள் உணவை அடையாளம் காண்கின்றன. தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டது. தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. ஆன்சர் அட்டை. இரத்த உடற்குழி திரவம் அட்டையின் உடற்பகுதியில் எங்கு நிரம்பியுள்ளது? ஆன்சர் தந்துகிகள். அட்டையில் இரத்த குழாய்களுக்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட டேஷ் அமைந்துள்ளன. ஆன்சர் இரத்த உடற்குழி கால்வாய்கள். அட்டையின் தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ள மண்டலம் எது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம். அட்டையின் நரம்பு திரள் எதன் கீழ் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை. அட்டையில் கழிவு நீக்கமானது எதன் மூலம் நடைபெறுகிறது? ஆன்சர் நெஃப்ரீடியங்கள். அட்டை ஓர் இருபால் உயிரி. குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 எங்கு பட்டியலிடப்பட்டுள்ளது? ஆன்சர் வாஷிங்டன். முயல்களுக்கு அபாய சைகைகளை வழங்க உதவுவது எது? ஆன்சர் வால். முயலினுடைய பெருங்குடல்ல டேஷ் மற்றும் டேஷ் என்ற 2 பகுதிகள் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா கோலன் மற்றும் மலக்குடல். அடுத்தது முயலினுடைய உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் சிறுகுடல் சுரப்பிகள் போன்றவை டேஷ் சுரப்பிகள் ஆகும். ஆன்சர் சீரண சுரப்பிகள். முயல் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை தொகுதி பற்களை பெறுகிறது? ஆன்சர் 2. முயலுக்கு எந்த பற்கள் கிடையாது? ஆன்சர் கோரை பற்கள். முயலினுடைய வெட்டு பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டயாஸ்டீமா. முயலினுடைய மார்பறையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த டேஷ் அமைந்துள்ளது. ஆன்சர் உதரவிதானம். முயலினுடைய புற அமைவு நரம்பு மண்டலத்தில் 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் இருக்குது. முயலினுடைய நடுமூளை பார்வை கோலங்களை கொண்டிருக்கு. முயலினுடைய ஒவ்வொரு சிறுநீரமும் பல நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்ட டேஷ் வகையை சார்ந்தது. ஆன்சர் மெட்டானெஃப்ரிக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.